போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது. அது கிராமத்திலும் சரி, நகரத்திலும் சரி, மலைப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் வசிக்கின்ற பகுதியாக இருந்தாலும் சரி, எல்லா பகுதியிலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்திலே உருவாகி இருக்கின்றன. இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து கொலை கொள்ளை தான் அதிகமாக இருக்குது, போதைப் பொருள் அதிகமாக இருக்குது. யாருமே வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுங்கன்னு எதையும் கேட்கல. நீங்கள் செய்யற திட்டத்தை வந்து ஒழுங்காக அமல்படுத்தினாலே போதும். அதையே நீங்கள் செய்ய மாட்டேங்க. இப்போ ஒரு ரோடு போட கான்ட்ராக்ட் விடுவீங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் கான்ட்ராக்ட் விட்டால் 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்களே வாங்கிக்கிடுவீங்க. அப்புறம் அந்த ரோடு போடுறவங்க அவங்க பாதி எடுத்துக்கிடுவாங்க. அப்புறம் எப்படி தரமா அவங்க ரோடு போடுவாங்க? திரும்ப அதுக்கு ஒரு மறுபடியும் அந்த ரோடு போடுறதுக்காக கான்ட்ராக்ட் விடுவாங்க. என்ன இருக்கு? ஒன்றும் மக்கள் பணம் தான். மக்கள் பணத்தை நீங்க சுரண்டதான் செய்வீங்க. ஒரு நல்லதும் இல்லை. ஜென்ஸை வந்து ரொம்ப கொலை கொள்ளை போதைப் பொருள் அதிகமா இருக்கு.